அப்பா, இது எப்படி நடந்துச்சு? இத்தனை வருஷம் ஆகியும் இந்த கட்டை எப்படி உடையாம இருக்கு? ஆரம்பிச்ச இடத்துக்கு போய் முடிச்சு வச்சாதான் இந்த கட்டை உடைக்க முடியும். என் வாழ்க்கை முழுக்க காலத்தை அப்படி இப்படின்னு மாத்திருக்க. இப்ப நீதான் 500 வருஷத்துக்கு முன்ன அவனை இந்த கட்டை போட விடாம பண்ணணும். அப்பனா நான் கால பயணம் பண்ணி போறேன். அப்பனா அந்த டிராகன் குருவை நானே கொள்றேன். அவன் உடம்புல இருக்கிற அந்த மச்சக்குறி, அவன் கதையை முடிக்க இது உனக்கு வழிகாட்டுதலா இருக்கும். பிறவியில இருந்து யாரு மோசங்கிற தெரிஞ்சிடும். பூமி வானத்தை சாட்சியா வச்சு சொல்றேன், இந்த இடத்துல இருக்க தீய சக்தி எல்லாத்தையுமே நான் இந்த கூடுகள்ல இருந்து விடுவிச்சு நான் வெளியே கூட்டு வரேன். ஹோலு, கீழே வா. என்னடா இத்தனை பேர் இருக்காங்க, அதுவும் மனுஷங்க மாதிரி இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் ஜந்து ஜந்து தானே, உன்னை பிடிச்சிருவோம். இளவரசே, ஏண்டா நீயாடா இளவரசன்? ஒரே அடியில விழுந்துட்ட. லாங்குவா ஹைக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டது இல்லையே. யாரோட பையன்? 100 வருஷத்துக்கு முன்ன என் அப்பாவை லாங்குவாங்கை தான் கொன்னாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம இவங்களோட நான் ஓடி வந்துட்டேன். அதானே பார்த்தேன். நீ பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. நாங்களும் லாங்குவா ஹாயோட எதிரிங்க தான். பேசாம இந்த இளவரசனை நம்ம பொறியா பயன்படுத்தி அந்த ஹோன்காயை பிடிச்சிடலாமா? வேண்டப்பா, எல்லாரும் அப்பாவிங்க. சரி விடு, வா போலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
எங்க கிராமத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் குருஜி. எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்க, அதுக்காக எங்க மரியாதை நீங்க ஏத்துக்கணும். நன்றி குருஜி, நன்றி குருஜி, எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. நன்றி குருஜி. ஐயோ சார், எந்திரிங்க. எல்லாரும் தான். நன்றி குருஜி, நன்றி. ஆனா அந்த குவாங்காய்க்கு நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இனி எங்களை விட்டு வைக்க மாட்டான். அதனால இதுக்கப்புறம் அவன் ஏதாவது பண்ணுமா? நான் டெமான்ஸ பிடிக்கிறது மட்டும் இல்ல, அடக்கிற வேலையும் செய்யறேன். வரட்ட விடு, பாத்துக்கலாம். என்னது இவ்ளோ வேகமா? ஹோலு, என்னோட மந்திரம். இளவரசே, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இளவரசே, இளவரசே, என்ன எதுவும் பண்ண முடியல. என் சக்தி உனக்குள்ள போயிடுச்சு. அடைச்ச அந்த சக்தியை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடு. அது முடியாது. உன்கிட்ட திரும்பவும் கேட்கிறேன், ஒழுங்க மரியாதை அந்த சக்தியை என்கிட்ட கொடுத்துடு. நிஜமான என்னால முடியாது. டேய் இருக்கு பயலே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? ஒழுங்க மரியாதை சக்தியை திரும்ப கொடுத்துடு. உன் சக்தியை கொடு, இல்லனா உன்னை கழுத்தை பிடிச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, இவன் கதையை நான் சீக்கிரமா முடிச்சிடறேன். அடே ஹூலு, என் சக்தி அவனுக்குள்ள தான்டா இருக்கு. அதனால நீ என்ன பண்ணாலும் அதுல நானும் சம்பந்தப்படுவேன்டா. நிஜமாவா சொல்ற? ஆமாண்டா. என்னடா பண்ற? நிறுத்து. வாடா இப்படி. சௌட்டியான், உனக்குள்ள இருக்க மேஜிக் பவரை 18 கோணல்ல அதை நீ வெல்ல தள்ளனா உன்னால இந்த மந்திர சக்தி எனக்கு கொடுக்க முடியும். குருஜி, என்னால உதவ முடியாது. நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ல. அந்த டிராகனால என் சிதல்கள் உடைஞ்சு போயிடுச்சு. அதனால எனக்கும் சக்தி இல்ல. என்ன சொல்ற நீ? திரும்பவும் அந்த சிதல் வளராதா? இதோ ஒரு ஜந்து பொண்ணு இருக்கு பாத்தியா? ஹே எழுந்துரு. ஹே ஒன்னதான் எழுந்துரு. என்ன விடுங்க. ஏய், ஒழுங்கா சொல்லு, நீ எங்க இருந்து வர? அந்த இடத்துக்கு வந்துட்டோமா? சௌட்டியான், இந்த பொண்ணுக்கு தலையில தான் அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஷாட்டியானா என் அப்பா. அப்ப நான் கால பயணம் பண்ணி வந்துட்டேன். என்ன மச்சகுரி? அப்ப இவன் தான் அந்த டிராகன் குருவா? இங்க என்னதான் நடக்குது? இங்க பாருமா, இது லவ்யோட கத்தி. உனக்கு எப்படி வந்துச்சு? நீ யாரு? நான் உங்களோட தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தமா? எனக்கு தெரியாம எப்படி? நிறைய பேர் இருக்காங்க. சரி, உன் பேர் என்ன? என் பேரு சான்ஷிங். நம்ம சந்திச்சதே இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல. ஹோலோ, நம்புற? நான் நம்பலப்பா. பொய் சொல்றியா நீ? ஒழுங்கா உண்மையை சொல்லு. உங்க நெஞ்சுக்கு கீழே நிலா போல ஒரு மச்சம் இருக்குது, சரிதானே? உனக்கு எப்படி தெரியும்? நீ குழந்தையா இருக்கும்போது நான் உன்னை தூக்கியிருக்கேன். எப்படி தெரியாம இருக்கும்? பர்த் மார்க்கா? அது கோங்ஹாய்க்கு தெரியுமா? ஆமல்ல, டிராகன் அரண்மனையில இந்த மாதிரி 1000 பேர் இருப்பாங்க, இல்லனா குறைஞ்சது 800 பேராவது இருப்பாங்க. இல்ல, என் அப்பா அம்மாக்கு மட்டும்தான்
இது தெரியும். இவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப எனக்கு நெருங்கியவதான். உதவாக்காரர்களா, இத்தனை வருஷமா ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியலையா? அவனை தெரிஞ்சதுனால தான் அவனை பிடிக்கிறதுக்கு எங்க ஆளுகளை அனுப்பி வச்சிருக்கேன். நீ போயும் என்ன பிரயோஜனம்? வயசாகி பலவீனமா இருக்கிறவங்களை கொண்டு என்ன பிரயோஜனம்? ஆனா அந்த டிராகன் இளவரசன் தான் தப்பிச்சு போயிட்டானே. கோவப்படாதீங்க ஐயா. வணக்கம் ஐயா. இவங்க தீய மலைகளை சேர்ந்த இரட்டை சந்துக்கள். இவங்களால் அந்த டிராகன் அரசனை கொல்ல முடியும். அவங்கள அடியோடு அழிக்கலாம். அப்போ நான் எனக்கு தெரிஞ்சு அந்த அரசன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சரி போ, நீங்க 2 பேரும் அடுத்த 3 நாளுக்குள்ள அந்த டிராகன் இளவரசனோட தலையை எடுத்து கொண்டு வாங்க. அந்த டிராகன் இளவரசியை கொல்றதுக்கு நாங்க எங்களோட சக்திகளை பயன்படுத்தணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. என் பேரு ஷியூஜி. நானே போய் அவனை பிடிச்சிட்டு வரேன். அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. ஏன்னா அதுக்கப்புறம் நீ மிச்சம் வச்சதை நான் தான் முடிக்கணும். அரசருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. அவமானப்படுத்துறது நான் இல்ல, அது நீதான். நீங்க 2 பேரும் நல்ல ஆட்கள் தான். என் நம்பிக்கையை நீங்க இழக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஷியோஜி, அந்த இளவரசனை இங்க என்கிட்ட உயிரோட கொண்டு வா. அவனை என் கையாலேயே கொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி வராது. உத்தரவு. நிச்சயமா நீங்க என்னைக்காவது வெற்றி பெற்று லூ நதிக்கரையில இருக்கிற ராஜ்யம் முழுவதும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதான் நானும் எதிர்பார்க்கிறேன். இங்க இருக்கிற எல்லாமே என் கட்டுப்பாட்டு கீழே வரணும். ஷியூயான் குருஜி, ஷியூயான் குருஜி, சொல்லுங்க. உங்க மந்திரத்தை திரும்ப அடைகிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இப்போ இளவரசரோட உடம்புல இருக்க அந்த சக்திகளை வலுக்கட்டாயமா வெளிக்கொண்டு வந்து அது உங்க உடம்புக்குள்ள செலுத்துறதுதான் ஒரே வழி. ஆனா இவரோட செதில்கள் தான் வளரலையே. டிராகன் செதில்கள் கழிஞ்சு போறது வழக்கம்தான். ஆனா அதுக்கும் வழி இருக்கு. இந்த உலகத்தை ஆளணும்னு நினைச்ச டிராகன் சந்துவான பிரம்மாவை மூத்தவர் சஞ்சி தான் அடக்கியிருக்காரு. அதனால அவர் மந்திரம் சக்தி வாய்ந்தது. ஆனா மானா இறந்ததுக்கு அப்புறம் செதில்கள் மூலமா அதை அவங்க கட்டி போட்டாங்க. மூத்தவர் செஞ்சி அது திரும்பவும் எங்க வெளிப்பட்டு இந்த பூமியை அழிச்சிடுமோன்னு தான் கடைசியில் அவருடைய செதில்களை வச்சு பாதுகாத்தாரு. அந்த செதில்கள் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இளவரசரோட செதில்களை நாம நிச்சயமா வளர வைக்க முடியும். ஆனா அதை பாதுகாக்கிறது சாங்ஜி தானே. அது எடுக்கிறது கஷ்டமாச்சு. இந்த உலகத்துல நிறைய பேர் அதை அடைய விரும்புனாங்க. ஆனா கடைசியில அவங்க இறந்து போனதுதான் மிச்சம். அது ஆபத்தான இடம். அதனால கொஞ்சம் கவனமா யோசிங்க குருஜி. தர்மாவோட உடம்ப வச்சு நான் அந்த கோங்ஹாய அடக்கிற வரைக்கும் எதுக்காகவும் விட மாட்டேன். சரி, நான் உங்களோட வரேன். இளவரசே, ஆபத்து நீ தெரிஞ்சு நீங்க எதுக்கு போறீங்க? ஐயா, இந்த குருஜி நமக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக அவரோட சக்தியும் இழந்திருக்காரு. அதனால நாம தானே உதவணும். இத்தனை வருஷமா நீங்க என்ன பாதுகாத்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இது இந்த பக்கம் தான் போகணும்னு 500 நினைக்கிறேன். வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு என் அப்பா இந்த டிராகன் குரு கூட சுத்திட்டு இருக்காரு? இவனை கொல்றதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். அப்பதான் இவனால அந்த கட்டை போட முடியாது. இந்த வரைபடம் சரியா இருக்குன்னா நாம இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி, இப்படி வா. இங்க பாரு, குருஜி இந்த பக்கம் போலான்னு சொல்றாரு. இந்த பக்கம். அந்த பொண்ணு என்ன பார்த்த விதத்தை நீ பாத்தியா? அத பாக்கும்போது நீயும் பாத்தியா? அத கொன்னுருவான் பாத்துக்க. நான் இவ்வளவு அழகா இருக்கேன்னு உனக்கு வைத்திருச்சல்டா. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே.
டேய் ம் அர்ஜென்ட்டா வருது வா. ம் அவன் என்ன பார்த்தால அது விருப்பத்தோட பார்த்த மாதிரியே இல்ல. ம் ஆ? கொலை பண்ண பார்த்தா யாரு? ஓ, நீதான் இங்க வந்தியா? என்ன வேணும்? ரொம்ப தூரம் போகணும், சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க போகலாம். ஐயா, என்னை விட்டு போக கூடாதுன்னு இவ்வளவு ஆர்வத்தோட இருக்க. நல்லா புரியுதுமா, மிக்க நன்றி. இந்த இடம் நல்லா இருக்கு. இன்னைக்கு இங்கே தங்கிடலாமா? சரியா? ஆ? இப்ப ஏன்டா முணங்குற? ஏன்னா என்னோட சக்தி அப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னடா பண்ற? இந்தா என் பாதி சக்தி எதுக்குள்ள வச்சிருக்கேன். இது உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், இதை வச்சுக்கோ. அடே பைத்தியம், நீ இப்போ இருக்கிற நிலைமையில எதுக்குற தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? பைத்தியம், எனக்கு வேணாம். இந்த நேரத்தில் அடம்பிடிக்காத, தயவுசெய்து பிடி. என் சக்தியில பாதி தானே உனக்கு கொடுக்குறேன். இன்னமும் முழுசா கொடுத்த மாதிரி அலற. நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. நீ இப்ப பலவீனமா இருக்க. திடுதுப்புன்னு செத்து போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய் வாய வைக்காதடா, உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. ஏய், ஆ? ஏன் அவளை பாக்குற? ரொம்ப அழகா இருக்கால, அதனால பாக்குறதுல என்ன தப்பு? அப்படின்னா நீ என்கிட்ட ஒன்று சொன்னல, உன்னை ஒரு மாதிரியா பார்த்தான்னு. எனக்கு என்னமா உன்னை பார்த்து மனசுல சிரிச்சிட்டு இருந்திருப்பான்னு தோணுது. என்ன சொல்ற? நான் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கேன். இப்போ ஒரு அழகான விஷயத்த பாக்குறேன்னு வச்சுக்கோயேன், அதை திரும்பவும் நம்ம பாக்குறது இல்ல, அப்படிதான். ஹேய், ஒன்று தெரிஞ்சுக்க, மனுஷங்களோட உணர்வுல மட்டும் போய் சிக்கிக்காத, சரியா? மற்ற எதுல மாட்டினாலும் தப்பிச்சிடலாம், ஆனா இதுல போய் நீ மாட்டின என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. வாய மூடுறியா? நான் ஒரு ஜந்துவை பிடிக்கிறவ. இத்தனை வருஷமா நான் உன் கூட தானே இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது ஆயிருக்கா? ஆ? கவலைப்படாத, பாத்துக்கலாம். உம்மா. என்ன யோசிக்கிற? அது அந்த குருஜியோட சக்தி இப்போ எனக்குள்ள இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்றது?
அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை முதல்ல நீங்க உணர பாருங்க. முடியல. என் செதில் இல்லாம அந்த சக்தியை என்னால கொஞ்சமும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால என் செதில் எனக்கு திரும்ப வந்தாதான் எனக்கு சக்தி கிடைக்கும். அப்பதான் கோங்காய் கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியும். நீங்க தான் டிராகன் இளவரசர். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அடியே ஜந்து பொண்ணு, என் நண்பனை மயக்க பார்க்காத. என்னாச்சு உனக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன நடக்குதுங்க? இவங்க உடம்பு ஒன்றிணைஞ்சிருக்கு. இங்க பாரு, எனக்கே அது எப்படின்னு தெரியல. ஆனா இவங்க 2 பேர் உடம்புக்கு தொடர்பு இருக்கு, பாத்துக்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா. கொஞ்சம் பொறுத்துக்க. முதல்ல அவகிட்ட இருந்து அவனை நம்ம காப்பாத்தணும். இது போதுமா? உனக்கு ஒண்ணும் இல்லையே?
அவனுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு புரிஞ்சது. ஹோலு, நெருப்பு கொடு. சீக்கிரம் வாங்க. ஹேய், உன்னை கீழே கொண்டு வர அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்ல பாப்ப. அதனால நீயே கீழே வந்துக்கோ. விளையாடுறியா நீ? நேரம் பார்த்து காலவாரி விடுற பத்தியா? நீ எல்லாம் மனுஷனா? உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்க. சரி, நீ அப்படியே நான் வரேன். வேண்டாம், உங்ககிட்ட தான் சக்தி இல்லல்ல. கொஞ்ச நேரம் ஓய்வு எடு. அது வரைக்கும் நாங்க இங்கே இருக்கோம். இப்படிலாம் சொல்ல மாட்டானே. இப்படி இருந்தா எப்படி எந்திரிக்கிறது? ஆமால, சரி வா பாத்து. ஒன்னும் ஆகலையே, அடிப்படல. நகர்ந்து போங்க. ஷவுட்டியன், ஒன்றும் ஆகல. ஒன்றும் இல்லை. உதவுனதுக்கு நன்றி. ஏய், நீ மந்திரத்தை அடைய போறியா இல்ல கல்யாணம் பண்ண போறியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கைய வச்சு என்னடா பண்ற? வச்சு தேய்டா. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால போன வேலையை முடிக்க முடியல. நான் தான் சொன்னல, அவசரமா எது பண்ணினாலும் அது ஒருபோது நிலைக்காது. நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? ஐயா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்புன்றதே கிடையாது. நான் கொடுக்கிற வேலையை முடிக்கலன்னா அவங்களுக்கு சாவுதான் கதி. நீ மட்டும் அவனை கொண்டு வரலன்னா இவ்வளவு மாதிரியே முடிச்சிருவ. நான் கொண்டு வந்துருந்தேன் ஐயா. தலைவர் அவர் சொன்ன கிராமம் இதுதான். பார்க்கவே மோசமா இருக்கே. இதுக்குள்ள நீங்க 2 பேரும் வரீங்களா? என்ன ஆனாலும் சரி, வாங்க போலாம். செம்ம தைரியம் பா, எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க. அவர்தான் மூத்தவர் சாஞ்சி. ஏய், ஜாக்கிரதையா இருப்பா. போலியா இருக்க போகுது. இங்க பாரு, எத்தனை நாளா இங்க இருக்காரு, ஆனா அவரோட உடம்ப பாரு, அழுகாம இப்படியே இருக்கு. ஏய், நெருப்பு பத்திக்கிச்சு.
அங்க நெருப்பு பத்திக்கிச்சு பாரு. ஆமா பத்திக்குச்சு. டேய் அதை அணைச்சிட்டா. முடியாது. எது? எந்திரிங்க குரு. யாருக்கு எதுவும் ஆகலையே? இல்ல யாருக்கு ஒன்றாகல. என்ன இடம் இது? இந்த இடம் ஹைடிஸ் மாதிரியே இருக்குல்ல? வளராத. என்னமோ அங்க நேர்ல போற மாதிரி சொல்ற. யார் இது? என்னோட இடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். தீய சக்திகளோட பிறப்பிடமே இதுதான். இது சியான் மோச்சி. இவன் மயக்கிற ஆன்மா மக்கள் மனசை ஏமாத்தி மோசமான விளைவை ஏற்படுத்தி அவங்கள நொறுக்கிடுவான். அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்துல சிறைப்பட்டுருவாங்க. இன்னைக்கு அவன் செதில் அடையாம நான் விட மாட்டேன். இந்த இடத்துக்குள்ள வந்தவங்க திரும்ப போனதே இல்ல. அத்துமீறி இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்க மரணத்தை தேடி வர்றீங்கன்னு அர்த்தம். என்ன இடம், என்ன மரணம்? இத பார், வாய்க்கு வந்த மாதிரிலாம் உளராத. என்ன ஆம்பளைடா நீ? என்ன கண்ணாமூச்சி விளையாடுறான் இவன்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் மனுஷன் மாதிரிலாம் இல்ல. உங்க உயிர் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் கண்டிப்பா எடுக்காம விட மாட்டேன். திரும்பவுமா? ஷவுடியான். இவனுக்கு என்னாச்சு? உனக்கு என்னடாச்சு? அவன் ஏதோ ஒரு ஆழ்ந்த பிரமையில மாட்டிட்டு இருக்கான். நீ யாரு? நான் யாரா? என்ன பார்த்தா யாருன்னா உனக்கு தெரியல? நான் தான் லாவ்ஹி டிராகன் கூட்டத்தோட இளவரசன். என்ன சொல்ற? நான் தான் லவ்ஹி கூட்டத்தோட இளவரசன். என்ன நீயா? பொய் சொல்லாத. இவ்ளோ பலவீனமா இருக்க? இப்படி இருந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இளவரசன் சொல்லுவ? என் சக்திகள் மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு உன் நிலைமையே வேற. உன்னோட பெத்தவங்க இறந்ததுனால தானே உன்னோட செதில்கள் அழிஞ்சுது. அதனால இதுக்கு மேல நீ மத்தவங்க பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கணும். உனக்கு வெக்கமா இல்ல? கோபம் வரல? பாவம். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நீ என்ன கொல்ல போறியா? ஆமா, நான் உன்னை கொல்லதான் போறேன். அந்த லாங் வாங்கையை கொல்லதான் போறேன். என்னை ஏளனமா பாக்குற எல்லாரையும் கொல்லதான் போறேன். உனக்கு சக்தி வேணுமா? ஆமா, எனக்கு வேணும். எனக்கு சக்தி வேணும். அப்போ உன்னுடைய உடம்பு எனக்கு கொடு. அப்போ உனக்கு தேவையான சக்திகள் எல்லாமே கிடைக்கும். லாங் வாங்காயையும் கொல்லலாம், நீ புது அரசனாவும் ஆகலாம்.
ஷவுட்டியான், ஷவுட்டியான் பேசுறது கேக்குதா? எல்லாமே பிரம்மதா, வெளியே வாங்க. பிரம்மையா? அப்ப எது உண்மைன்னு நீ எனக்கு சொல்றியா? ஐயோ, பின்னாடி என்ன புகையுது? போகாத. ஏதோ ஒரு தீய சக்தி அவனை இப்ப கட்டுப்படுத்துது. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் கூட சேர்ந்து உன் கதையும் முடிஞ்சிடும். சரி இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றாரு? இப்ப அவன் அவனோட பிரமைக்குள்ள போக பாக்குறான். சௌட்டியா, அந்த ஆன்மா சொல்றது கேட்காத. இந்த மாதிரி நான் மாறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க நடக்கிற எல்லாமே வெறும் பிரம்மைகள் தான். நீ இதுல இருந்து வெளியே வர நல்லா ஆள் மனசோட கவனம் செலுத்து. நான் யாரு? நீதான். அதுல மட்டும் எந்த மாற்றமுமே இல்ல. உன் மனசை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. போ. ஷவுட்டியான், ஒன்னும் ஆகல. ஒன்னும் இல்ல. ஐயோ, இப்ப இவன் பிரமையில மாட்டிக்கிட்டானே. சரி இருங்க, இவன் உன்னுடைய பிரமைக்குள்ள வந்தால அதே மாதிரி நீ அவனோட பிரமைக்குள்ள போயிட்டு அவனை வெளியே கொண்டு வந்துரு. சரிதானே? சரி, போறேன். முடியல. இவர் சக்தி எனக்குள்ள இருக்கிறதுனால அது இவரால் தான் பண்ண முடியும். என்னால் அப்படி பண்ண முடியாது. ஐயோ, நீ ஒன்னத்துக்கு உதவாதவன். நான் உன்கிட்ட போய் கேட்கிறேன் பாத்தியா? ஷிவான், எழுந்திருப்பா. ஷிவான், 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 ஷிவான். ஷுயான், 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 ஷுயான். நீங்க எல்லாரும் யாரு? என்ன தைரியம் இருந்தா என்ன மயக்குவீங்க? ஷுயான், நீ ஒரு ஜந்து பிடிக்கிறவன் தானே? அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்து உன்னால அடக்க முடியுமா? நாங்க தான் ஆள் மனசுல இருக்கிற ஆசைகள். உங்களால எப்படி எங்களை கொல்ல முடியும்? ஜந்து ஜந்து தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுற? உன்னோட மனச ஒண்ணும் நான் அழிச்சிடலாம் மாட்டேன். ஜந்துவை பிடிக்கிறதுல மகா குருஜி ஆனும் நினைக்கிறல்ல, அதனால இப்ப நீ எல்லாத்தையுமே இழக்க போற. என்ன சுத்தி இருக்க எல்லாமே வெறும் மாயைகள் தான். உண்மை என்ன நீ புரிஞ்சுக்கிட்டனா உன்னால இதுல இருந்து வெளியே வர முடியும். போ. ஷவுட்டியான், ஷுயான், ஷவுட்டியான். ஓ, அவனுக்கு நீ போய் முத்தத்தை கொடு. என்ன ஹாங்குற? பின்ன நானா பண்ண முடியும்? நீதாம்மா போய் பண்ணணும். வேற வழியில போ. ஆனா
ஆனா திரும்ப என்ன ரொம்ப யோசிக்கிற? சீக்கிரம் போ. நீ ஷூவான் அங்க இருந்து கொண்டு வரலனா அவன் கதை மட்டும் முடியறது இல்ல. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இங்கேயே மாட்டிப்போம். நீ நீ எப்ப எந்திரிச்ச? நீ வச்ச உடனே ஏஞ்சிட்ட. நாம வந்துட்டோம். உயிரோட இருக்குது. டேய் அமைதியாரா. ஆயிரக்கணக்கான வருடங்களா இந்த இடத்துல எத்தனையோ டிராகன்கள் வந்து என்னுடைய செதில்களை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இறந்திருக்குன்னு தெரியுமா? ஏன்னா எல்லாருமே பிரம்மைக்குல இருந்து மீள முடியாம போயிட்டாங்க. ஆனா நீ அங்க இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்திருக்க. உன்னுடைய மனசு இன்னமும் தூய்மையா இருக்குன்னு எனக்கு புரியுது. அப்ப இந்த செதில்கள் எங்க இருக்கு ஐயா? செதில்கள் எங்க இருக்கா? ஆரம்பத்துல இருந்தே அது உங்ககிட்ட தானே இருக்கு. ஆனா இன்னமும் அத உங்களால கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆச்சரியம்? சியான் மூச்சியோட சிதில் சியான் மூச்சி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே உடம்புனி ஒண்ணு நிச்சயமா இருக்கும். ஆனா அதுல ஒரு செதில் வரமாவோ இல்லை சாபமாவோ இருக்கலாம். ஆனா அது யாருக்குமே தெரியாது. வரும் காலத்துல நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இப்ப திரும்பவும் போணுமா? அதேதான். திரும்பவும் முதல்ல இருந்தா எங்க இருக்கீங்க? திரும்ப வந்துட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்களா? உன் பேருக்குள்ள வச்சு அவனை தாக்கு. ஆமா அதேதான், தாக்கு.
சக்தி கிடைச்சிருச்சு. இப்ப இவனோட சக்தியை நீ கொடுத்துரு. ம். என்ன நடக்குது? நான் தான் சொன்னல, நீ தான் அந்த உணர்வுகளை கட்டுப்பட்டுட்டியே, அப்புறம் எப்படி இது உள்ள போகும்? நீ தான் கேட்கவே இல்லை. சரி, இப்போ என்ன பண்றது? நான் உன்னை விட்டு தள்ளி இருந்தா உன் சக்தி உனக்கு கிடைக்கும்ல. இனி நாளையில இருந்து நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போகலாம். இது எப்படி ஆச்சு? ஐயா குருஜி, நான் தான். நம்ம இங்கிருந்து பிரிஞ்சிடலாம். கொஞ்சம் இருங்க. நாளையில இருந்து தானே நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு ஒன்னா இருக்கலாம். குடிங்க குடிங்க, நல்லா குடிங்க. ஏன்டா இவ்வளவு கசப்பா இருக்கு? காசு இல்ல, அதான். நீதான ஜந்துவை பிடிக்கிறதுல பெரியவன். அப்படி இருக்கும்போது ஏன்டா சீப்பா வாங்கிட்டு வர? அத குடிக்க முடியல. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். சரி சொல்லு. சரி சொல்லு, கேக்குறோம். சொல்லு 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 சொல்லு. ஒரு நாள் ஒரு அரசர் இருந்தாரு. மந்திர கட்டால சிக்கி இருந்தாரு. அவர் பொண்ணை வச்சு கால பயணம் பண்ணி அவனை கொல்றதுக்கு அனுப்புனாரு. அடேங்கப்பா, அந்த டிராகனுக்கு கால பயனெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்தா. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட அப்பாவும் டிராகன் குருவும் எதிரிங்க இல்லைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவ அந்த டிராகன் குரு கிட்ட அவ மனச மொத்தமா அவ பறி கொடுத்துட்டான். அவ அவனை நல்லவன்னு நினைச்சதால சாக விடல. இது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பொண்ணு நிலைமையில பார்த்தா அவனா அவங்க அப்பாவும் முடிவு எடுக்கணும். அது கஷ்டம்தான். இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்னது? என்னதா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ அப்பா சொல்லிதானே இங்க வந்திருக்கா. அதனால அவ அப்பா பேசிதான் கேட்கணும். கொல்லணும். அதேதான், கொல்லணும். அவளும் அதே தான் நினைச்சா. ஆனா அந்த குரு ரொம்ப சக்தி வாய்ந்தவன்ல. அதான் வந்து நம்ம ஜந்து பிடிக்கிறவன்ல பெரியவன் மாதிரி. ஆமாமா, நம்மள மாதிரியா? ஆமா, அவன் சிறந்தவன். அவனோட கையில தான் ஒரு டிராகன் மச்சக்குறி இருக்கும். என்னடா இது ஆச்சரியம். ஏன்னா இந்த உலகத்துல இந்த மச்சக்குறி இருக்கிறது இந்த 2 பேர்கிட்ட மட்டும் தான். அது வந்து நான் தான். இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா? இருக்கு. இது அந்த டிராகனோட குறி தானே? அப்படின்னா நீதான் அந்த பொண்ணா? ஆமா, நான் தான். அந்த பொண்ணு நான் தான்.
அப்படி பார்த்தோம்னா நான் தான் அப்பாவா? சரி விடு. வேலையை முடிக்க தானே வந்திருக்க, அப்போ அதை முடிச்சிரு. ஹேய், நீ என்ன பைத்தியமா? நீ அவளை விரும்புறன்னு சொல்ற, உனக்கு உயிர் வேணாமா? இங்க பாரு சன்ஷாங், நான் சொல்றத கேளு. உங்க அப்பாவுக்கு சக்தி கிடைச்சிருக்கிறதே எங்களால தான். அத மறந்துட்டு பேசுறியா நீ? வாடா வாடா போலாம். நான் உங்களை கொல்ல நினைச்சிருந்தேன்னா இந்த கதையை சொல்லிருப்பேனா? அப்பா, என்னாச்சு? இது என் அப்பாவோட உடையில இருந்தது. எனக்கு புரிஞ்சுது அவர் ஏன் சண்டை போடலன்னு. அந்த லாங் ஹூ இடத்தை காட்டுறதுக்காக தான் அவர் அப்படி இருந்தாரு. வாங்க. ஐயா, லாங்குவாங்கை. ஐயா 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 ஐயா, எழுந்திருங்க ஐயா. இளவரசே, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல வேணும்னு ஒண்ணு சொல்லல. அந்த லாங்குவாங்காய் தான் நம்ம கிராம மக்களோட உயிரை வச்சு வலுக்கட்டாயமா சொல்ல வச்சா. அதனால என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா ஐயா ஐயா. நான் எதிர்பார்த்த மாதிரியே சக்தி அதிகமா தான் இருக்க. ஹேய், இனிமா நீ அவனை போய் காப்பாத்த போற? வரியா போலாம். நீ உங்க அப்பா மாதிரியே உதவாக்காரனாவே இருக்க. அவன் கதையை முடிச்சிருங்க.
உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒன்றும் இல்லை. அவனை விட்டுடு. இவன் கதை இங்கே முடிய போகுது. அப்புறம் என்னோட எல்லா சக்திகளும் உனக்கு தான். லாங் வாங் ஹாயையும் கொல்லலாம், டிராகன் அரசனாவும் ஆகலாம். என்ன அந்த குவான்காய் உங்க நண்பர்களை கொல்ற வரைக்கும் காத்திருக்க போறியா? ஒன்னும் ஆகலையே. உங்ககிட்ட சக்தி கூட இல்ல, அப்புறம் எங்க வந்தீங்க? ஏன் பயப்படுற? நீ தானே நான் உன் அப்பாவை கட்டு போட்டேன்னு சொன்ன. நீ என்ன மந்திர கட்டு போட போறதா நான் கேள்விப்பட்டேன்.
அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. சான்ஷின், நான் இறந்துட்டா உங்களோட சக்தி திரும்பவும் கிடைச்சிரும்ல? சாகாத. வேண்டாம். எனக்கு அந்த சக்தியை விட நீதான் எனக்கு முக்கியம். சாங்ஷின், சாங்ஷின், சாங்ஷின். சாங்ஷின். ஸ்ரீகாந்த், ஏன் அப்படி பண்ணாத? கண்ணு இல்லாம உன்னால கட்டி பண்ண முடியாது. குரான், வேண்டாம், அப்படி பண்ணாத.
நட்சத்திரங்களும் மலைகளும் மாறி போயிடுச்சு, லூவும் நதியும் வறண்டு போயிடுச்சு. ஆனா நீ ஏன் என்னவோ அப்படியே இருக்க? என்ன பார்த்து கிண்டல் அடிக்கிறதுக்கா வந்த? உன்னை கேட்கதான் வந்த. ஒரு விஷயம் சொல்லு, ஒரு டிராகனால எப்படி கால பயணம் பண்ண முடியும்?